ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்கள் தேவ்லே ஸ்டைல் தமிழ் பாருங்கள். இந்த பேக்ரவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது நம்ம வீடு கிடையாது. நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ஹாலை பார்த்து. இது யார் வீடுனா நந்தினி அத்தையோட வீடு. இது எதுக்கு இப்போ அத்தை வீட்டை நான் காட்டுறேன் அப்படின்னா, இன்றைக்கி 6ஆம் தேதி மதுரையில் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம். 6 மாதம் சொக்கன் அரசனாகவும் 6 மாதம் மீனாட்சி அரசியாகவும் இருப்பாங்க. ஆவணி மாதத்தில் சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். இப்போ சித்திரை திருவிழா போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் அத்தை வீட்டில் கடம்பவன வாசினி இருக்கனால வாசினி பாப்பாவுக்கு 5 நாள் உற்சவமாக முதல் நாள் முக்குருடி விநாயகர் பூஜை, 2ஆம் நாள் பட்டாபிஷேகம், 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா திக்கு விஜயம், 4ஆவது நாள் திருக்கல்யாணம், 5ஆம் நாள் விடையாற்றின்ற ஒரு உற்சவம் மாதிரி பண்ணுறாங்க அத்தை. அதுக்காக நான் 3 நாள் உற்சவத்துக்காக நான் போயிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட் டே உற்சவமாக, ஃபஸ்ட் டேனா நான் போனது ஃபஸ்ட் டே, ஆனால் செகண்ட் டே உற்சவம். அங்கே அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற அந்த விழா இல்லை பார்த்திங்கன்னா அத்தை வீட்டில் அர்ச்சகரை கூப்பிட்டு தான் பட்டாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அதனால் பூஜைக்கு நான் நந்தினி அத்தை, அதே மாதிரி இன்னொரு சைடு உட்காந்துருக்கிறது காயத்ரி அக்கா. அவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர், அடிக்கடி நமக்கு கமெண்ட் வரும் இல்லையா காயத்ரி தேவின்ற அக்கௌண்ட்லேருந்து, அது இந்த அக்கா தான். ஸோ நாங்கள் எல்லாம் உட்காந்தா விநாயகர் பூஜை எல்லாம் பண்ணி தான் அந்த கலசத்தில் ஜலம் இருக்கும், அதை வச்சு தான் அம்பாளுக்கு கிரீடத்தில் அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா. இந்த அபிஷேகம் பண்ணி அம்பாளுக்கு தலையில் மகுடம் சூட்டுவாங்க. ஸோ தான் அந்த கலசத்துக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வாசினி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அமிர்த திருக்கோலத்தில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக குட்டி பாப்பா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தால். பாதி அலங்காரம் போது நான் போனேன். ஸோ அந்த மாலைகள் அதெல்லாம் எடுத்து கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மனோரஞ்சித மாலை, அது இது வேப்பம்பூ எல்லாம் போட்டு அம்பாளுக்கு அது என்ன கிரீடத்தை சூட்டுறது நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து செங்கோல் இருக்கு இல்லையா, செங்கோல் அத்தை வாசினிக்காகவே 2.5 அடிக்கு செஞ்சுருந்தாங்க புதுசாக. அந்த செங்கோலும் அதுக்கப்புறம் வேப்பம்பூ மாலையும் போட்டு அத்தைக்கு ஒரே ஆனந்த கண்ணீராக இருந்துச்சு. இந்த வீடியோவிலையே ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று நான் ஆட் பண்ணியிருப்பேன். அத்தையோட கடைசி என் மகன் அத்தை சொல்கிறனால தன் நாட்டோட அரசி ஆகும்போது எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அதே ஃபீலிங் அத்தைக்கு இருந்ததை பார்த்தோம். அதேமாரி இன்றைக்கி அவளுக்கு ரொம்ப அழகாக கிரீடம் சூட்டி, அதே மாதிரி செங்கோல் வேப்பம்பூ மாலை, அந்த இப்போ போட்டிருக்கா இல்லையா, அது மனோரஞ்சிதமும் வெண்தாமரையும் வச்சு நடுவில் இட்லி பூ, நம்ம இப்போ அது ஆக்சுவலி விருட்சிப்பூ, ஆனால் நம்ம இட்லி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூக்கள் வச்சு, அதே மாதிரி மல்லிப்பூ, ஏன்னா மதுரைனாலே மல்லிப்பூ எல்லாம் வச்சு, இது பார்த்திங்கன்னா பரிவட்டம் கட்டுறது. பாப்பாவுக்கு பரிவட்டம் மதுரையிலேருந்தே பரிவட்டமாக இருக்கட்டும், துணியிலேருந்து எல்லாமே மதுரையிலேருந்து வந்துச்சு. திருவாபரணங்கள் கூட பாதி மதுரையிலேருந்து வந்துச்சு, பாதி சென்னையிலேருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சூப்பராக நீங்கள் பண்ணுற பார்த்தீங்கன்னா ராகுல் அண்ணா மங்களரூபிணி காளிகாம்பாலோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆர் மேலே நான் டேக்ஸில் தரேன். அந்த அண்ணா தான், இவர் தான் ராகுல் அண்ணா. இவங்க தான் கடம்பவன வாசினியோட இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக நடத்தி தந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இப்போ 2ஆவது நாள் சூப்பராக முடிஞ்சாச்சு. எல்லாம் முடிச்சு ஒரு 4.5 மணி நேரம் இருந்துட்டு தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாப்பா ஃபஸ்ட் டைம் அமர்ந்த திருக்கோலத்தில் எல்லாருமே பார்க்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி அந்த ஷோடச உபச்சாரம், அப்புறம் அந்த ஆரத்தியே பார்த்திங்கன்னா தீபத்திலே பார்த்திங்கன்னா 1 தீபம் 2 தீபம் 3 4 5ன்னு எடுப்பாங்களே அது. அதே மாதிரி ஒரு சொம்பு மாதிரி இருக்கும், ஒரு பானை மாதிரி, அதில் திரி போட்டு ஏற்றுவாங்களே அது. அப்புறம் அது என்ன சந்திர தீபமும் சம்திங் அது சொன்னாங்க. உருண்டையாக இருக்கும், அது ஃபுல்லாக விளக்கு இருக்கும், அது ஃபுல்லாக ஏற்றுறது. அதுக்கப்புறம் அந்த பெரிய மகாதீபமாக வரிசையாக விளக்கேற்றிட்டே அது காமிக்கிறது.
அதே மாதிரி வந்து அந்த 7 தட்டு வச்ச ஒரு தீபம்ன்ற மாதிரி நிறைய இன்றைக்கி பாப்பா காமிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வேப்பம்பூ மாலை அது இதுன்னு பாப்பா வந்து அவ்வளோ அழகாக இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மாலையும் பாப்பாவுக்கு சாத்தி சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த வஸ்திரமுமே வந்து ரெட் கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதேமாதிரி கீழே வந்து செண்பகப்பூ, அது நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து 3, அதே மாதிரி இப்போ காட்டுறது வந்து 4 அந்த விளக்கு இருக்கிறது. அடுத்து வந்து 5 இது இருக்கிறது காமிக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த மகாதீபமாக காட்டுறது. இது வந்து நிறைய விளக்குகள் இருக்கும், அது வந்து காட்டுறது. இதே மாதிரி வந்து ஒன்று இதே மாதிரி ரவுண்டாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இது சந்திர தீபமோ இல்லை ஏதோ ஒன்று ஸ்டாரோ என்னமோ சொன்னாங்க. அது எனக்கு இப்போ சரியே எனக்கு எதுவுமே பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இது எல்லாமே பாப்பா காமிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அத்தையும் அவ்வளோ சந்தோஷம். போன எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ 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 சந்தோஷம். இப்போ நான் காமிக்கிறாங்களே இதுதான் நான் அண்ணாவோட மங்களரூபிணியோட வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டே நான் டேக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் தரேன். இதில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அசோக் அண்ணா, அதே மாதிரி பிரசாந்த் அண்ணா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு பிரதர் பாண்டிங்கில் என் கூட இருக்கிறவங்க. எனக்கு எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் வழியாக எனக்கு எல்லாரையுமே தெரியும். ராகுல் அண்ணா எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். போன வாசினி ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்லேயே ரொம்ப வந்து இதுவாகி நான் அண்ணா மாதம் வர பரணி நட்சத்திரத்தில் காளிகாம்பாளுக்கு பண்ணுற பூஜை ஃபோட்டோ ஷேர் பண்ணுவாங்க. நான் அது வந்து ஸ்டேட்டஸில் வைப்பேன். என்னோடய பிஸ்னஸ் வாட்ஸ்அப் நம்ம சேனலில் கொடுத்துருக்குறவங்களுக்கு தெரியும். நான் எப்போயுமே பரணி எண்ணிக்கை வைப்பேன். மங்களஹாரத்தியோட வந்து சூப்பராக நிறைவானது. இதுக்கப்புறமும் நிறைய நடந்துச்சு. இந்த சோடச உபச்சாரம் இருக்கு இல்லையா, இதுதான் பார்த்திங்கன்னா அந்த விசிறியாக இருக்கட்டும், கொடையாக இருக்கட்டும், சாமரமாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து அந்த முருகன் கையில் இருக்கும் இல்லையா கொடி, அந்த மாதிரி ஒன்று, அந்த மாதிரி வந்து ஒரு 5 ஐட்டம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து காமிச்சு பாப்பாவுக்கு வந்து சூப்பராக வந்து அவ்வளோ அழகாக வந்து பூஜை நடந்துச்சு. அது சொல்ல வார்த்தைகளே இல்லை. நாளைக்கு வந்து திக்கு விஜயம் நடக்க போகுது. அதோட வீடியோவுமே நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய்.